இருக்கமா 5/11 1999. 1999. ஆமாங்க. டைம் என்ன சொல்லுங்க? 8:11 PM. 8:15 PM. ஆமா, 11. 8:11. ஆமாங்க. 8:11 PM. எந்த ஊர்ல பிறந்தீங்க? கூமாப்பட்டி. கூமாப்பட்டியா ஐயா? டிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்க. விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசியா? ஆமாங்க. விருதுநகர்ல பிறந்த நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கிறீங்க? குருதசை வேற ஆரம்பிக்க போகுது. விருதுநகர்ல எல்லாம் இருக்க முடியாது. ஆமாங்க. இப்ப சென்னைக்கு வந்துட்டீங்க இல்லையா? சென்னையை தாண்டியும் போவீங்க. 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி 8-12ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறாங்க. அப்ப சென்னையை விட்டும் தாண்டி வெளிமாநிலம் வெளிநாடு மாதிரியான போராட்டங்களுக்கான ஆர்வங்கள் ஆசைகள் உங்களுக்கு இருக்கும். அதனால வெளிநாடு வெளிமாநிலம்னு தூரடங்களுக்கு தான் போவீங்க. 2027 இருந்து உங்களுக்கு குருதசை ஆரம்பிக்குது. இந்த குருதசை அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்காது. லக்னாதிபதி நீச்சத்தை அடைந்து அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறார். ஆக வாழ்க்கையில எல்லாமே லேட்டா கிடைக்கக்கூடிய ஜாதகம் உங்க ஜாதகம். இப்ப வரைக்கும் தத்தி தத்தி தான் ஏறிக்கிட்டு இருக்கீங்க. 2023ல 2023ல படிச்சு முடிச்சிட்டீங்க இல்லையா? இது வரைக்கும் செட்டில் ஆகல நீங்க. என்ன கேக்குறீங்க? சவுண்ட் வைப்பா. இந்த சோமு இந்த நம்பர் அட்டன் பண்ணாத. சொன்னல உனக்கு இந்த நம்பர் அட்டன் பண்ணாதன்ட்டு. சொல்லுங்க. அதாவது 2027 இருந்து குருதசை உங்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த 2027 இருந்து உங்க வாழ்க்கை இன்னும் தூர இடங்களுக்கு போகக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்க ஜாதகம் கொஞ்சம் உண்மையிலே நல்ல ஜாதகம். எப்பவுமே லக்னாதிபதி பாவத்துவம் அடைந்தாலோ குறிப்பாக நீச்சத்தை அடைந்தால் 40 வயதுக்கு மேலதான் வாழ்க்கை செட்டில் ஆகும். எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 7 8ல் மறைஞ்சிருக்கிறாரா? 7 8ல் மறைவு, புத்திரகாரகன் 12ல் மறைவு, புத்திர ஸ்தானத்தில் போய் இருள் கிரகம் நீச்ச கிரகம் இதெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் டிலேயாக தான் அமையும். இதை விட இப்போ வேற இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கவர்மெண்ட் வேலை வந்து உங்களுக்கு வெளி மாநிலங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்றீங்களா? அதுவும் பண்ணி எனக்கு ஒரு போஸ்ட் கிடைச்சது. டாக்டர் கிடைச்சது. நான் ஜாயின் பண்ணல. நாளை இப்போ பிஜி படிக்க முடியுமா? ஒன்றும் கேட்கல. ஹலோ சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கிறீங்களா? குருதசை நடக்குதுங்க. இந்த குருதசை நடக்க போகிறதுங்க. வாழ்க்கையில் நம்ம என்ன லட்சியம்னு வச்சுருக்கிறோமோ அது ஒரு 8-9 வருஷத்துக்கு நடக்காதுங்க. அரசு வேலைக்கெல்லாம் வீணாக வந்து எதையாவது முயற்சி பண்ணி கொஞ்சம் காசு படுறத பணம் கொடுத்து ஏமாறுற அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடிய குருதசை ஒரு 8 வருஷத்துக்கு நல்ல பலன் செய்யாது. கவனமாக இருங்க. சரிங்க ஐயா. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. நான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேங்க. அப்போ பிஜி பண்ண முடியுமா? எப்படிங்க? எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறீங்களா? ஆமாங்க. பிஜி அமைப்புகளை முடிக்க முடியுங்க. சரிங்க. பிஜி அமைப்புகள் நல்லாவே வரும். சரிங்க. படிப்பு மட்டும்தான் வரும். பணம் சார்ந்த விஷயங்கள் வராது. பணத்தை இப்போ உடனே சம்பாதிக்க முடியாது. சரிங்க. படிங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு படிங்க. குருதசை சனி புக்தியில் இருந்து தான் வாழ்க்கை இதாகும். வெளி மாநிலத்துக்கு தான் போவீங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் அமைப்புகள் இருக்குது. முதல்ல வெளி மாநிலத்திற்கு போவீங்க 2030 வரைக்கும். ஏன்னா அப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருதா? ஆமாங்க. 2027 அஷ்டம சனியும் ஆரம்பிக்குது, அட்டமாதிபதி புக்தியும் ஆரம்பிக்குது. 2 வருஷத்துக்கு வருமானமே இருக்காது. அதனால பிஜி படிங்க, எங்கேயாவது வேலை செய்யுங்க, தனியாலாம் தொழில் வைக்க வேண்டாம். ஆனால் குருதசை சனி புக்தியிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.